இந்த ஜீவா பில்லு. என்னது 2380 ரூபாவா? 2 ஜூஸுக்கு இவ்ளோ காசா? மீனாட்சி, எனக்கு தெரிஞ்ச நம்பரை மாத்தி போட்டிருக்காங்க போல. 238க்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 0 சேர்த்திருக்காங்க. தம்பி பில்லு சரியா தான் இருக்கு. 2 ஜூஸ் 100 ரூபாய் தான். அப்ப மீதி இந்த கணக்கு தம்பியோடது. அப்பா தினமும் எடுத்து பார்த்த நோட்டு இதுதான். இது தம்பியோட பழைய பாக்கிமா. ஜூஸ், வடை, சமோசா, பிரெட் ஆம்லெட் எல்லாமே சேர்த்து இம்புட்டு வந்து நிக்குது. மீனாட்சி, எனக்கு தெரிஞ்சு ஜீவா நிறைய பேர் படிக்கிறாங்க போல. அந்த கணக்கை என் பேர்ல எழுதுறீங்களா? தம்பி காலேஜ் முழுக்க நிறைய ஜீவா இருக்காங்க. ஆனா பாக்கி வச்ச ஜீவா நீ ஒருத்தன் தான். இந்த கடையில யாருமே கடன் பாக்கி வச்சது இல்ல. இவன் மட்டும் தான் இவ்வளவு வச்சிருக்கான். ஆள் வேற காணாம போயிட்டாப்ல, சிக்கவே இல்ல. அப்போ இங்க நீ வரமாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் அவங்க பாசம் காட்டுறாங்கங்கிறதுக்காக இல்ல, இந்த பழைய பாக்கி எல்லாம் கேட்பாங்கன்னு இல்ல? அப்பா சாகும்போது கூட கடையில எல்லா கணக்கும் சரியா இருக்கு, ஜீவா கணக்கு மட்டும் முடியாம இருக்குன்னு ரொம்ப வருத்தப்பட்டாருமா. மீனாட்சி, சார் அது டென்ஷன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு அப்புறமா வரலாம். ஏய் இரு, வந்ததுல இருந்து அவர் உன்னை பார்த்து பயந்துட்டே இருக்காரு. என்ன விஷயம் தெரிஞ்சுக்காம நான் வரமாட்டேன். ஐயோ, அது ஒண்ணும் பயம் இல்ல, பழைய ஸ்டூடெண்ட்டை பார்த்த பாசம். டேய், உன்னை ஸ்டூடெண்ட் சொன்னா எனக்கு தான்டா அவமானம். இன்னும் பொண்ணுங்களை ஏமாத்திட்டு இருக்கல நீ. ஏமாத்திட்டு இருக்காரா? ஏமா, பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி நீ இருக்கமா, இவனை போய் நம்பி இருக்கியம்மா. உன்ன மாதிரி முட்டாளா இருக்கிற பொண்ணுங்களாலதாம்மா இவெல்லாம் அப்படி இருக்கா. சார், இப்ப எதுக்கு சார் அவங்க திட்டிட்டு இருக்கீங்க? உன்னெல்லாம் திட்டி திட்டி சலிச்சு போச்சுடா. உன்னெல்லாம் மாத்தவே முடியாது. சார் பிஸியா இருக்காரு, நம்ம அப்புறம் பேசலாம். இல்ல, நான் பேசிட்டு தான் வருவேன். இங்க பாருமா, he is beyond correction. இவனை யாராலையும் டிசிப்ளின் பண்ண முடியாது. எத்தனை பேரை நான் பாக்குறது. சார், பிரச்சனை எல்லாம் இல்ல, கேருங்க, இது என் ஒய்ஃபு. ஒய்ஃபா? ஆமா சார். அப்ப இது ஃபேமிலி ப்ராப்ளம். நீங்க கோர்ட்டுக்கு தான் போகணும். சார், எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றேன்ல. வித்தவுட் ப்ராப்ளம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எதுக்கு என்கிட்ட வரணும்? This is not a family counseling department. சார், நான் ஃபர்ஸ்ட் வந்த விஷயத்தை சொல்லட்டுமா? மா, கொஞ்சம் சுருக்கமா சொல்லுமா. இவன் விஷயம் எல்லாம் ரொம்ப நீளமா இருக்குமா. ஜீவா நிறைய அரியர் வச்சிருக்கான். அதை எப்படி முடிக்கலான்னு உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கலாம் தான் வந்தேன். அரியரா? இவன் கிளியர் பண்ண போறானா? எஸ் சார். மா, அழமா தைரியமா சொல்லுமா. அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி எக்கோ எடுக்கணும்னு சொல்லி பணம் இல்லைன்னு என் தோட கேட்டா சார். தோடா? ஆமா சார். அப்பா உயிராச்சேன்னு நானும் கழட்டி கொடுத்தேன். அவங்க அப்பாவுக்கு ஸ்டெட் வைக்கணும்னு சொல்லி செயின் கேட்டான் சார். அதையும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ண பணம் பத்தலன்னு சொல்லி என் கால்ல கிடக்குற வெள்ளை கொலுசு கூட அவன் கேட்டு வாங்கிக்கிட்டான் சார். இடியட், இடியட். நகையை வாங்கிட்டு திருப்பி தரலாம்னு சொல்ல வேண்டியதானம்மா. நான் வேற என்னென்னமோ பயந்துட்டேன். நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க சார். நகை இல்லைன்னு தெரிஞ்சா என் அப்பா அம்மா என்ன கொண்டு போட்டுருவாங்க சார். அழாதம்மா, அழாத, பேசிக்கலாம். நகை இல்லாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன் சார். இங்கே மாடியில இருந்து விழுந்து குதிச்சு செத்து போயிடுவேன். அம்மா, அது மாதிரிலாம் எதுவும் பண்ணாதம்மா. சார், நம்ம பில்டிங் ரேட் ரொம்ப கம்மி தான், குடிச்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லை சார். இடியட், இடியட். அவளை சமாதானம் பண்றதை விட்டுட்டு பில்டிங் மெஷர்மென்ட் சொல்றியா? சார், இப்படிலாம் நகை பணம் போன நிறைய பேர் இருக்காங்களா? நிறைய பேரை இவன் ஏமாத்திருக்கானா? பொண்ணுங்களை மட்டும் இல்லம்மா, நானும் ஏமாந்திருக்கேம்மா. சார், என்ன சொல்றீங்க? நீங்க இப்ப அந்த லிஸ்ட்ல சேர்ந்தீங்க? டேய், சேர்த்துட்டியடா. இவன் ஏமாத்தின பொண்ணுங்களுக்கு என்கிட்ட வந்தா காசு கிடைக்கும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இது ஹெச்ஓடி ரூம் இல்ல,
பேமெண்ட் கவுண்டர் ஆயிடுச்சு. வாங்கிக்கோமா சார், முடிச்சு அனுப்புங்க. என் சேலரி முழுசா ஒரு நாள் கூட என் வீட்டுக்கு போனது இல்லம்மா. சம்பளம் வாங்குறது நான், செலவு பண்றது இவன், கடன் வாங்குறது பொண்ணுங்க கிட்ட, அதை அடைக்கிறது நான். என் பொண்டாட்டி சேலரி எங்க போகுதுன்னு கேட்டா என்னால பதில் சொல்ல முடியலம்மா. கடைசியில அவ என் மேலே சந்தேகப்படுறாம்மா. சார், ஃபேமிலி மேட்டர்லாம் இப்போ எதுக்கு சார்? டேய், ஃபேமிலி மேட்டர் ஆக்குனது நீதானடா. இவன் காலேஜ் விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியா இருந்தம்மா. என் சம்பளமும் வீட்டுக்கு போச்சுமா. இப்ப திரும்ப வந்துட்டான், என் பிபி ஏறி போச்சுமா. எதுக்கு சார் என் பழைய பெருமெல்லாம் என் வைஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? டேய், பெருமை இல்லடா, இது கிரிமினல் ரெக்கார்டு. சார், நீங்க டென்ஷன் ஆக வேணாம். எதுவுமே வாங்கலக்கா. அவர்தான்க்கா எங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காரு. அவரு உங்களுக்கு காசு கொடுத்தாரா? எதுக்கு? ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் கட்ட முடியாம நான் படிப்பை நிறுத்தலான்னு இருந்தப்போ அண்ணன் தான் ஃபுல் பணத்தையும் கட்டினாரு. எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுக்கா. மெடிக்கல் ஃபீஸ்க்கெல்லாம் அண்ணன் தான் காசு கொடுத்து பாத்துக்கிட்டாரு அப்படின்னு உங்களை சொல்ல சொன்னாரா? அண்ணனை பத்தி தெரியாதாக்கா? அவர் ஒழுங்கா படிக்க மாட்டாரு. ஆனா யாராவது நல்லா படிக்கிறவங்க படிப்புக்கு கஷ்டப்பட்டா அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்வாரு. அவரால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் படிக்க வச்சாரு. அவரால படிச்சு முன்னேறினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்கிட்ட எப்ப ஹெல்ப் கேட்டாலும் அவரால பண்ண முடியலனாலும் எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாருக்கா. அண்ணா நாங்க கேட்ட நேரத்துல கரெக்டா காசு எடுத்து கொடுத்துருவாருக்கா. சில நாள் சாப்பிடாம கூட காலேஜுக்கு வந்திருக்கோம். அது தெரிஞ்சா அண்ணன் ரொம்ப திட்டுவாரு. ரொம்ப கடிக்காம வண்டியை ஓட்டு போ. போலாமா? மீனாட்சி, ஒரு ஹெல்ப். என்ன, என் தோடு ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல, அது தேவைப்படும் போது பாத்துக்கலாம். இது வேற. வேற என்ன? கேண்டீன் விஷயம், ஹெச்ஓடி விஷயம், நகை விஷயம், இது எதுவுமே வீட்டுக்கு தெரிய வேண்டாம், நமக்குள்ள இருக்கட்டும். சரி சரி பார்க்கலாம். நீ வண்டியை பார்த்து ஓட்டு முதல்ல.